தமிழ்நாடு அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் முன்னேற்ற சங்க அன்பு தோழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் கழக தலைவருமான நம் நெஞ்சிலெல்லாம் நிறைந்திருக்கும் தளபதியார் அவர்களும் மற்றும் இளைஞர்களின் வழிகாட்டியாக இருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஐயா ஏவாவேலு அவர்களுடைய வழிகாட்டுதல்படி இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னவென்று பார்த்தால், கட்டுமான தொழிலாளர்களுக்காக அரசு வழங்கும் சலுகைகளை நிறைய பேருக்கு தெரிவதில்லை. கட்டுமான தொழிலாளர்களுக்காக ஏராளமான சலுகைகளை அரசு வழங்கி வருகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், இயற்கை மரணம், ஈம சடங்கு ஆகியவைக்கு 55,000 ரூபாய் அரசு வழங்குகிறது. அது மட்டுமல்ல, விபத்து மற்றும் ஈம சடங்குகளுக்கு 2,05,000 ரூபாய் வழங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, பணியின் போது, அதாவது கட்டுமான தொழிலாளர்கள் பணி வேலை செய்யும் போது, அவர்கள் மேஸ்திரியாக இருக்கட்டும், சித்தாளாக இருக்கட்டும், கட்டடத்தில் வேலை செய்யக்கூடிய பிளம்பராக இருக்கட்டும், எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், அல்லது எந்த பிரிவாக இருந்தாலும் கட்டிட தொழிலாளர்களுக்காக அரசு பணியின் போது இறந்துவிட்டால் அவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வழங்குகிறது. இந்த சலுகை மிகப்பெரிய விஷயமாகும். இது அனைத்து கட்டிட தொழிலாளர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். இதேபோல் பல்வேறு சலுகைகளை கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கி வருகிறது இந்த அரசு. வீட்டு காலிமனை உள்ளவர்களுக்கு ரூபாய் 4 லட்சம் வழங்குகிறது இந்த அரசு. அது மட்டுமல்ல, வெளி மாநில தொழிலாளர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களின் சொந்த ஊருக்கு உடலை எடுத்து செல்வதற்காக 1 லட்சம் ரூபாயும் வழங்குகிறது இந்த அரசு. இது மட்டுமல்ல, முனைவர் பட்டம் படிக்கக்கூடிய PhD படித்தால் தொழிலாளருடைய குழந்தைகளுக்கு ரூபாய் 16,000 வழங்குகிறது இந்த அரசு. இது மட்டுமல்ல, திருமணம் நடைபெற்றால் 20,000 ரூபாய் திருமண நிதி உதவியும் இந்த அரசு வழங்குகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் தொழிலாளர் குடும்பத்தில் உள்ள மாணவர் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் அரசு வழங்குகிறது. 10ஆம் வகுப்பு பயிலும் பெண்ணுக்கு 2,400 ரூபாய் அரசு வழங்குகிறது. 11ஆம் வகுப்பு படிக்கும் பெண்களுக்கு 3,000 ரூபாய் அரசு வழங்குகிறது. 10ஆம் வகுப்பு +2 படிக்கும் ஆண் பெண் இருபாலுக்கும் 2,400 3,000 ரூபாய் இந்த அரசு வழங்குகிறது. இளங்கலை முறையான படிப்பை படித்தால் ரூபாய் 5,000 வழங்குகிறது. அது மட்டுமல்ல, தங்கி விடுதியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 6,000 வழங்குகிறது. அது மட்டுமல்ல, முதுகலை தொழில் படிப்பு தொழில்நுட்ப படிப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 7,000 வழங்குகிறது. பாலிடெக்னிக் IT படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 3,000 இந்த அரசு வழங்குகிறது. கண் கண்ணாடி அணிவதற்கு முதியோருக்கு 750 ரூபாய் வழங்குகிறது இந்த அரசு. பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர் மற்றும் அவர்களின் குழந்தைகள் தேசிய அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்றால் ரூபாய் 25,000 இந்த அரசு வழங்குகிறது. பன்னாட்டளவில் பங்கேற்றால் விளையாட்டுப் போட்டியில் ரூபாய் 50,000 ரூபாய் இந்த அரசு வழங்குகிறது. முடக்க ஓய்வூதியம் 1000 ரூபாய் இந்த அரசு வழங்குகிறது. தீவிர நோயால் பாதிக்கப்பட்டு பணி செய்ய முடியாமல் இருக்கும் தொழிலாளிக்கு 12,000 ரூபாய் வழங்குகிறது இந்த அரசு. மீண்டும் நினைவூட்டுகிறேன், இந்த அரசாங்கம் வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் தொழிலாளர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். ஏன் என்று சொல்ல வேண்டுமென்றால், விபத்தின் போது தொழில் செய்யும் தொழிலாளர்கள் இறந்துவிட்டால் அவரது குடும்பத்திற்கு 8 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் வழங்குகிறது. இந்த சலுகைகளை நிறைய பேருக்கு தொழிலாளருக்கு தெரியவில்லை. அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர் அட்டையை பதிவு பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.